ஐம்பெரும் வரங்கள், 5 கிரேட் கிஃப்ட்ஸ் என்று நாம் அந்த 5ஐயும் சொல்லலாம். பாருங்கள், முதலாவது அப்போஸ்தலர், அப்பாசில்ஸ். அப்போஸ்தலர் என்ற வரம் பெற்ற ஊழியக்காரர்கள். இது என்ன ஊழியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக ஊழியம், கவர்னிங் மினிஸ்ட்ரி, 5 Gs அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 1 நிர்வாக ஊழியம், நிர்வகித்து நடத்துதல். இரண்டாவது தீர்க்கதரிசிகள், ப்ராஃபட்ஸ். வழிகாட்டு ஊழியம், கைடிங் மினிஸ்ட்ரி, ஜனங்களை வழி நடத்துறது, ஆண்டோடைய பாதையில், சத்தியத்தின் பாதையில் ஆண்டை நோக்கி வழி நடத்துவது. மூன்றாவது சுவிசேஷகர், இவாஞ்சலிஸ்ட்ஸ், கூட்டி சேர்க்கும் ஊழியம், கேதரிங் மினிஸ்ட்ரி, கூட்டங்களை நடத்தி ஆத்துமாக்களை சேர்ப்பது, சத்தியத்தில், சபையில், பரலோகத்திற்காக கூட்டி சேர்ப்பது. நாலாவது மெய்ப்பர், ஷெப்பர்ட்ஸ், பாதுகாக்கும் ஊழியம், கார்டிங் மினிஸ்ட்ரி, மந்தையை பாதுகாப்பது, சத்தியத்தை போதித்து அவர்களை பராமரித்து அவர்கள் நல்லது கெட்டது போன்ற காரியங்களில் எல்லா விதத்திலும் துணையாய் உறுதுணையாய் இருந்து பாதுகாக்கிற ஊழியம் மெய்ப்பர்கள். ஐந்தாவது போதகர், பாஸ்டர்ஸ். பிரியமானவர்களே, டீச்சர்ஸ் என்றும் சொல்லலாம். டீச்சர்ஸ் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கிற டீச்சர்ஸ் நினைச்சிடக்கூடாது, சத்தியங்களை எடுத்து போதிக்கிற பிரதானமான ஆசிரியர்கள். இது என்ன ஊழியம்னா கிரவுண்டிங் மினிஸ்ட்ரி, பலப்படுத்தும் ஊழியம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஐம்பெரும் வரங்களை தேவன் திருச்சபைக்கு கொடுத்து பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக ஆண்டவர் சபையாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக தேவன் இந்த வரங்களை கொடுத்திருக்கிறார்.